சூரா அன்-நஹல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் பூமியில் உங்களுக்காக பல்வேறுபட்ட நிறங்களும் நன்மைகளும் கொண்ட பொருள்களை அவன் படைத்திருக்கின்றான். இவை அனைத்திலும் திண்ணமாக படிப்பினை பெறும் மக்களுக்கு அரிய சான்று உண்டு. அவனை உங்களுக்காக கடலை வசப்படுத்தி தந்துள்ளான். அதிலிருந்து நீங்கள் புத்தம் புதிய மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் அணுகின்ற அழகு பொருட்களை அதிலிருந்து வெளிக்கொணர்ந்திட வேண்டும் என்பதற்காகவும், மேலும் கப்பல் கடலை பிளந்து கொண்டு செல்வதையும் நீர் காண்கிறீர். மேலும் உங்கள் இறைவனின் அருளை நீங்கள் தேடுவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்த கூடியவர்களாய் நீங்கள் திகழ்வதற்காகவுமே இவையெல்லாம் இருக்கின்றன. மேலும் பூமியில் மலைகளை முளைகளாக அவன் ஊன்றினான். உங்களோடு சேர்ந்து அது சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக. மேலும் அவனை ஆறுகளை ஓடச் செய்தான். இயற்கை பூர்வமான பாதைகளையும் அமைத்து தந்தான், நீங்கள் நேர்வழியில் பெற வேண்டும் என்பதற்காக. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்ததோட மனிதனை கூப்பிட்டு, மனிதனே நீ அவசரப்படாத, அல்லாஹுடைய கட்டளை வந்துருச்சு, நீ அவனை மட்டுமே அஞ்சு, அவனுக்கு மட்டுமே வழிபடு, அதை தவிர வேற எதுக்கும் செய்யாத அப்படிங்கிறத சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இந்த மனிதனை நான் எதிலிருந்து படைச்சேன், இந்த மனிதனுக்காக நான் என்னவெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அல்லாஹாலா அப்படி லயனா ஒரு லிஸ்டே போட்டு அல்லாஹாலா கொடுக்குறான். அந்த வகையில் நம்ம நேற்று பார்த்தோம், நான் மலையை இறக்கலையா, அந்த மழை நீரின் மூலமாக தாவரங்களும் பூண்டுகளும் முழிச்சு உன்னுடைய கால்நடைகளுக்கு அதன் மூலம் பயனடையக்கூடிய ஒரு இதையும் கொடுத்தோம். அதுக்கடுத்து இரவு பகலை மாறி மாறி வர செஞ்சுருக்கோம். சூரியன் சந்திரனை வசப்படுத்தி கொடுத்துருக்கோம். இதில் எல்லாம் பகுத்தறியக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அல்லாஹ் சொல்கிறான், மேலும் இந்த பூமியில் உங்களுக்காக பல்வேறுபட்ட நிறங்களும் நன்மைகள் கொண்ட பொருள்களும் அவன் படைச்சிருக்கிறான். அதுலேயே அவன் அனைத்திலும் திண்ணமாக படிப்பினை பெறும் மக்களுக்கு அரிய சான்று உண்டு. ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ்தஆலா படைச்சிருக்கான், அதில் அரிய சான்று இருக்குன்னு சொல்கிறான். அப்போ எந்த ஒரு பொருளை நம்ம எடுத்தாலும் பயன்படுத்தினாலும் அதை வாங்கினாலும் அதை பார்த்தாலும் நம்ம அல்லாஹை புகழக்கூடியவர்களா, அதில் என்ன சான்று அல்லாஹ் வச்சிருக்கான், இதில் என்னத்தை நம்ம சிந்திக்க சொல்கிறான், இதில் படிப்பினை இருக்குன்னு சொல்கிறானே, அப்போ இதில் என்ன படிப்பினை இருக்குன்னு சிந்திக்கக்கூடிய மக்களா நாம் இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்தஆலா அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அவனை உங்களுக்காக கடலையும் வசப்படுத்தி கொடுத்துருக்குறான். உண்மையிலேயே இந்த கடலை நமக்கு வசப்படுத்தி கொடுக்காட்டி அது பொங்குற பொங்குக்கு, அது வரக்கூடிய அலைக்கு அது உயர்ந்து எந்திரிச்சுனா எவ்வளோ பெரிய சீற்றங்களை உருவாக்குதுங்கிறதையும் நம்ம இடையில அல்லாஹ்தஆலா அதையும் நமக்கு காட்டாமல் இல்லை. அந்த தண்ணி தான் நம்ம சாதாரணமாக போகிறோம், அதில் மீன் பிடிக்கிறோம், அதில் கடலில் போட்டில் போகிறோம், எத்தனையோ செய்கிறோம். ஆனால் அந்த கடலே ஒரு நேரம் சீரும்போது, அல்லாஹுடைய கட்டளை கொண்டு அது தண்டனையாக மாறும்போது எவ்வளோ பெரிய அழிவையும் ஆபத்துகளையும் பார்க்குறோம். ஆனால் அது எப்போதும் நடக்காமல் அந்த கடலில் போகிறதுக்கு, அதில் எல்லா வகையான நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடலை வசப்படுத்தி கொடுத்துருக்குறான். அதில் இருந்து புத்தம் புதிய இறைச்சி அல்லாஹ்தஆலா சொல்கிறான் பாருங்கள், அந்த மீன் வகைகளை, நம்ம கடலில் இருக்கக்கூடிய பல மாதிரியான உணவுகளை நாம் சாப்பிட்றதுக்காகவும் அல்லாஹ்தஆலா அதில் நிறைய படைச்சி வச்சுருக்கிறான். அது மட்டும் இல்லை, அதில் நம்ம அணியக்கூடிய அழகு பொருள்களை, அதாவது முத்துக்கள், இன்னும் அதில் நிறைய இருக்கக்கூடிய அந்த சிற்பிகளில் பாருங்கள், அழகாக கோர்த்து அழகு சாதனைகள் செஞ்சுருப்பாங்க. அப்படி வாசலில் நிலையில் அங்கே இங்கெல்லாம் கட்டியிருக்க, அப்படி சலன்னு பார்க்கவே அழகாக இருக்கும். அதோட சவுண்டே அவ்வளோ மனசுக்கு இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அல்லாஹ்தஆலா சொல்கிறான், கடலை வசப்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லை, அதிலிருந்து உங்களுக்கு அழகான சாப்பாடை கொடுத்தது மட்டும் இல்லை, நீங்கள் அணுகிற அழகு பொருள்களையும் நம்ம அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். மேலும் அதுக்கு மேலே பாருங்கள், கடலில் அந்த கப்பல் அந்த கடலை பொழந்துக்கிட்டு போகுது, அதை நீங்கள் பார்க்கலையா? மேலும் உங்களுடைய இறைவனை அவருடைய அருளை தேடுறதுக்காக உங்களுக்கு நம்ம இதெல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருக்குறோம். எவ்வளவு டன் கணக்கில் ஜாமான்களை நாடு விட்டு நாடு கொண்டு போகிறீங்க, மூழ்கி போகுதா, கவுந்து போகுதா? அதே நேரத்தில் அப்படியே ரைட்டாக ஆப்போசிட்டாக மாற்றமாக நடந்தால் நம்ம இந்த பிஸ்னஸ் எல்லாம் செய்ய முடியுமா, இந்த வியாபாரங்கள் செய்ய முடியுமா?
எவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு ஆளாயிடுறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் இடையில அல்லாஹாலா அவனுடைய அத்தாட்சிகளை காட்டுறதுக்காக சில விஷயங்களை நடத்தி காட்டிட்டாலும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், உங்களுக்கு இந்த கடலை நம்ம வசப்படுத்தி கொடுத்துருக்கோம், அதில் அழகிய இறைச்சி வகைகளை, சாப்பாடு உணவு வகைகளை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடியதை கொடுத்துருக்கோம், நீங்கள் அழகான முறையில் அதன் மூலம் அனுபவிக்கக்கூடிய பல பொருட்களை நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே அந்த கடலில் கப்பல் மூலமாக நீங்கள் போய் இறைவனுடைய அருளை தேடுவதற்கு அவன் வசப்படுத்தி கொடுத்துருக்கான். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் திகழ வேண்டாமா? அல்லாஹாலா சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹாலா சொல்கிறான், சரி கடல் விஷயத்தை சொல்லியாச்சு, கடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியாச்சு, நம்ம கடலை அல்லாஹாலா வசப்படுத்தி கொடுத்ததை சொல்லியாச்சு, இதுக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமான்ற கொஸ்டினோடு அதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அல்லாஹாலா அடுத்த விஷயத்துக்கு வர்றான். நான் அதோடு முடிச்சிட்டேன்னா, இங்கே பாருங்கள், பூமியில் மலைகளை முளைகளாக நான் ஊன்றி வச்சுருக்கேன். பூமி எவ்வளவோ ஸ்பீடில் சுற்றுதுங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அது உங்களோடு சாய்ந்து விடக்கூடாது, உங்கள்கிட்ட விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போது அது மட்டும் இல்லை, அந்த பூமியில் ஆறுகளை ஓட வச்சுருக்கோம். இயற்கை பூர்வமான பாதைகள், ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டிலேருந்து மற்றொரு நாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு, ஏன் ஊருக்குள்ளேயே ஒரு தெருவு, 2வது தெருவு, 3வது தெருவு, இந்த பகுதி அந்த பகுதி, இப்படி அல்லாஹாலா இயற்கை புறமாக பாதைகளை அமைச்சு தந்திருக்கானே. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் நேர்வழி பெறணுங்கிறதுக்காகத்தான். அவனுடைய அத்தாட்சிகள், அவனுடைய படைப்புகள், அவனுடைய படைப்பாற்றல்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ அழகா அல்லாஹாலா படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஒரு இடத்துல ஒரு மண் சரிவு, ஒரு மழை வந்த மழை கொஞ்சம் கூடுதலாக பெஞ்சிடுறது, இல்லை ஒரு அனர்த்தங்கள் நடக்கும்போது தாங்க முடியுதா? இருந்த இடம் தெரியாமல் போயிடுதுல. இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலக மக்களுக்கு எதுக்காக காட்டுறான்டா? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், படைப்பாளன் ஒருத்தன் இருக்கிறான். உங்களுடைய சக்தி ஒரு அளவுக்கு ஒரு லிமிட்டில் உள்ளதுதான், அதையும் மீறின சக்தி இருக்குது, அதை நம்புங்க. அதற்கு இணை வைக்காதீங்க. அந்த நம்பி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்திலையும் வெற்றி அடையலாம், மறுமையிலையும் வெற்றி அடையலாம், நீங்கள் நேர்வழியை பெறலாம். நான் இதுக்காகத்தான் உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறதும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். இந்த 15வது வசனம் நீங்கள் நேர்வழி பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரான். தொடர்ந்து படிங்க. மேலும் பூமியில் வழிகாட்டும் அடையாளங்களையும் அமைத்தான். நட்சத்திரங்களின் வாயிலாகவும் மக்கள் நேரான வழியினை அடைந்து கொள்கின்றனர். ஆகவே படைக்கின்றவனும் படைக்காதவனும் சமமாவார்களா? நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டாமா? எவ்வளவு அழகா அல்லாஹாலா சொல்றான். படைக்கிறவனும் படைக்காதவனும் சமமாவாங்களா? பார்த்தீங்களா? பூமியில் வழிகாட்டக்கூடிய அடையாளங்களை அல்லாஹ் அமைத்திருக்கான். நட்சத்திரத்தின் வாயில மக்கள் நேரான வழியை அடைந்துக்கிறாங்க. இப்போ மாதிரி சேட்டலைட் இல்லை, இப்போ மாதிரி நேவிகேஷன் இல்லை, இப்போ மாதிரி மற்ற கருவிகள் இல்லை. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த மக்கள் அந்த பாதைகளை அறிஞ்சு, வழிகளை அறிஞ்சு அவங்களுடைய பயணங்களை தொடரக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் வழிகாட்டுறதுக்கு பாதைகள் அமைச்சு அதனுடைய அடையாளங்களை நமக்கு கொடுத்து, நட்சத்திரத்தின் வாயில மக்கள் வழியறிஞ்சு அவங்க செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் அடையக்கூடிய வழியெல்லாம் அறிவிச்சு கொடுத்தானே. அப்படிப்பட்ட இறைவனுக்கா நீங்கள் நன்றி கெட்டு போயிருக்கிறீங்க? அப்படிப்பட்ட இறைவனையா மறுக்கிறீங்க? அவனை பற்றியா நீங்கள் தர்க்கம் செய்கிறீங்க? உண்மையிலேயே நீங்கள் நினச்சி பார்க்க வேணாமா? படைக்கக்கூடியவனும் படைக்காதவர்களும் சமமாவார்களா? நாம் ஒவ்வொன்றையும் ஒரு ஃபோட்டோ காப்பி, ஒரு செராக்ஸ், ஒன்றை பார்த்து ஒன்றை வடிவமைக்கிறதுக்கே பெரிய கண்டுபிடிப்புன்னு என்னென்னா பேசுகிறோம். எல்லாமே அவன் படைச்சதில் இருந்து எடுத்து அதை பார்த்து உருவாக்குறதில்ல. ஆனால் முன்மாதிரியின்றி படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லி காட்டுறான், படைக்கிறவனும் படைக்காதவனும் சமமாகவானா? சிந்திக்க மாட்டீங்களா? நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் படிக்கிறீங்களா? அடுத்ததா 18வது வசனமா? ஆமாம். அல்லாஹின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணிட முயன்றால் அவற்றை உங்களால் எண்ணவே முடியாது. சின்னமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் இரகசியமாய் செய்வதையும் வெளிப்படையாய் செய்வதையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான். மேலும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எவர்களை தெய்வங்களாக மக்கள் அழைக்கின்றார்களோ அவர்கள் எந்த பொருளுக்கும் படைப்பாளர்கள் அல்ல, மாறாக அவர்களே படைக்கப்பட்டவர்கள் ஆவர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா
அதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களால் என்னவே முடியாது. ஏன்னா அவன் என்னத்தை கொடுத்ததை நம்ம விட முடியும்? அல்லாஹாலா எத்தனையோ பேரை பாருங்க, சாப்பிட்றது செமிக்க மாட்டேங்குது, அதுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஏன் நீங்கள் அவ்வளவு போகிறீங்க? உடல் உறுப்புகளை அல்லாஹாலா படைச்சிருக்கானே, அதில் ஏதோ இந்த பாருங்கள், இன்னைக்கு அந்த இன்சுலின்கிற ஒரு சுரப்பி ஒழுங்காக வேலை செய்யாட்டி சுகர்ன்னு சொல்கிறாங்க. அந்த சுகருக்கு படுற கஷ்டம் இன்னைக்கு உலக மக்கள் எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இன்சுலின் போடுறாங்க, அதுக்கு டேப்லெட் எடுக்கிறாங்க, அவங்க நினச்சதை சாப்பிட முடியல, எந்த ஒன்றையும் செய்ய முடியல. ஏன் ஒரு சின்ன காயம் பட்டுட்டா என்ன பாடுபடுறாங்க. அந்த புண்ணு ஆற மாட்டேங்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட், அது இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு சிலருக்கு காலுகள் விரலுகள் அந்த பட்ட இடங்களை எடுக்கிற மாதிரி, வெட்டி எடுக்கிற மாதிரி இப்படிலாம் வந்துடுது இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு, இது நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். இன்னும் எவ்வளவு ஏராளமான விஷயங்கள் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்துருக்க நியமத்துக்கள் இருக்கே, நமக்கு கொடுத்துருக்க அருக்கொடைகள் இருக்கே, கொஞ்சமா நெஞ்சமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், எண்ணி எண்ணி பார்க்க நினைச்சாலும் எண்ணவே முடியாது. சூரா கஃப்ல கடைசி வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்கள் அல்லாஹுடைய அருக்கொடைகளை என்ன நினைச்சு எழுத நினைச்சிங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை கடலையும் மையாக்கி எழுதினாலும், உலகத்தில் உள்ள அத்தனை மரங்களையும் பெண்ணாக்குனாலும் அதுதான் தீர்ந்து போகுமே தவிர அருட்கொடைகளை எண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு பாருங்க, இப்பயே அல்லாஹாலா பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டு வர்றான், உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அப்படிப்பட்ட அந்த ரப்பை அவங்க நீங்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்களே, ஆனால் நீங்கள் செய்கிற பாவத்தை அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான், உங்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அவனை மறுக்காதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க, வீண் பெருமை அடிக்காதீங்க, வரட்டு பிடிவாதத்தில் ஈகோவில் இருக்காதீங்க. படைப்பாளன்கிறது அல்லாஹ் ஒருத்தந்தான், நீங்கள் அனைவரும் படைப்பினங்கள், அவனுடைய அடிமைகள். அவன் இடத்துல இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ தர்க்கம் பேசினாலும் சரி, நாளை மறுமைன்னு ஒன்று இருக்குது, அங்கே தன்னந்தனியாக வந்து நிற்பீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே நிற்கும்போது நிராகரித்தவர்கள் பெரும் கடுமையான தண்டனையை அனுபவிக்க வேண்டிய வரும். அதுக்கு முன்னால் நீங்கள் திருந்திருங்க, மனம் வருந்துங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடுங்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அவனுடைய அருட்கொடைகளை எண்ணவே முடியாது. நிச்சயமாக அவன் உங்கள் மேலே மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரகசியமாக செய்கிறதையும் வெளிப்படையாக செய்கிறதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கான். நாம் நினைக்கிறோம் நாம் ரகசியமாக செய்கிறோம், இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி. மனிதர்களுக்கு தான் தெரியாது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொன்றையும் அறியக்கூடியவனாக இருக்கான்னு சொல்கிறான். இந்த ஒரு வசனம் நாம் பாவம் செய்தலிருந்து பாதுகாத்துறதுக்கு இந்த ஒரு வசனம் போதாதா? பாருங்க, நீங்க வெளிப்படையா செய்யறதையும் மறைமுகமா செய்யறதையும் நான் அறியக்கூடியவனா, நன்கு அறியக்கூடியவனா இருக்கேங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அப்ப நம்ம எப்படி பாவம் செய்யறது, எப்படி பொய் பேசுறது, எப்படி புறம் பேசுறது, எப்படி அநியாயம் செய்யறது, ஏன் அல்லாஹுக்கு மாறு செய்யறது, உன்னை செஞ்சுட்டு செய்யலன்னு சொல்றது. அல்லாஹு அக்பர். ஒரு சிலர் பேச்சு திறமையின் காரணமா எதையும் சாதிச்சிருவாங்க. அதை சொல்லிட்டு அதை பெருமையாகவும் பேசுவாங்க. ஒவ்வொன்றையும் பதியப்படுது. நாளை மறுமையில அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கும் போது காப்பாத்துறதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வசனங்கள்லாம் நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தணும், நம்மளுடைய ஒழுக்க பண்பாடுகளை ஒழுங்குபடுத்தணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஒவ்வொருவருடைய செயல்களையும் சீர்படுத்தி அமைக்கிறதுக்கு போதுமான வசனங்கள் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹை விட்டு விட்டு யாரை தெய்வங்களா மக்கள் அழைக்கிறார்களோ அவர்கள் எந்த பொருளையும் படைக்கக்கூடியவர்கள் இல்லை, மாற அவர்களும் படைக்கப்பட்டவங்கிறத நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? மரத்தை வணங்குறீங்க, அது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. சிலைகளை வணங்குறீங்க, அது உங்கள் கைகால் நீங்கள் உருவாக்குனது. பாம்பு பள்ளி பூச்சி போட்டு எல்லாத்தையும் வணங்குறீங்க, அதுவும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. நீங்கள் சூரியனை வணங்குறீங்க, அதுவும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. சந்திரனை வணங்குறீங்க, நட்சத்திரத்தை வணங்குறீங்க, மலக்குகளை வணங்குறீங்க, ஜின்களை வணங்குறீங்க, எல்லாமே அவனால் படைக்கப்பட்டது தானே தவிர படைப்பாளர்கள் இல்லை, அல்லாஹ் ஒருத்தனை தவிர அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமாக அழகாக சொல்லி காட்டுறான். அப்படி இருந்தும் இன்னும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான், நான் பிடிச்சது தான், நான் சொல்கிறது தான் எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை, எங்கள் ஊர் மக்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போனோம்னா
அல்லாஹ் யா ரப்பே யா ரஹ்மானே, இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தர்லியா அல்லாஹ். உன்னுடைய வசனங்களை படித்து அதை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களா எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் உற்றார் உறவினர்களையும் யா அல்லாஹ் அண்டை வீட்டார்களையும் யா அல்லாஹ் இதை மறுத்து பேசி வாழக்கூடிய நான் முஸ்லிம்களுக்கும் யா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு உன்னுடைய வேதத்தை படித்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்லியா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். படிங்க 21. அவர்கள் இறந்து போனவர்களே தவிர உயிருள்ளவர்கள் அல்லர். அவர்கள் எப்போது மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள் என்பதை அறிய மாட்டார்கள். இந்த ஒரு வசனத்தை யோசிங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அம்வாத்துன் கைரு அஹ்யா, அவர்கள் இறந்து போனவர்களே தவிர உயிருள்ளவர்கள் அல்ல. கபருக்கு போறீங்கல்ல, கபூர்ல போய் கேட்குறீங்கல்ல, எவ்வளவு அழகான வசனம் இல்லை. அதனால ஒரு தப்பும் இல்லை. ஜியாரத்துக்கு தானே போகிறோம். அட அல்லா, ஜியாரத்துக்கு போய் நம்மளும் இது மாதிரி மௌத்தா போயிடுவோம். இப்படி மௌத்தா போயிட்டா நமக்கு நாளைக்கு யார் வந்து நிற்பா? நமக்கு ஒரு லைட்டு கூட போட்டு விட்டு போயிருக்க மாட்டாங்களே, ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்களே, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களே. இந்த இடத்துக்கு நம்ம வரணுமே, இந்த இடத்துக்கு நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு வரணுமே, நம்மளுடைய பிள்ளைகள்லாம் விட்டு வரணுமே, ஆசை ஆசையாக சேர்த்து வச்சோமே ஒவ்வொரு பொருளும் அத்தனையும் விட்டுட்டு வரணுமே. இது நிரந்தரம் இல்லாத உலகமாக இருக்குது. இந்த மண்ணு தானே நமக்கு, இங்கே மாளிகை ஒன்றும் இல்லையே, இப்படிங்கிறத யோசிக்கவா நம்ம போகிறோம்? அதை நினச்சி சிந்திக்கவா அங்கே போகிறோம்? இது அல்லாஹ் தாலா சுப்ஹானல்லாஹ் அங்கே போய் அடங்கி மண்ணோடு மண்ணா போயிட்டவங்க நபிமார்களை தவிர சுஹதாக்களை ஷஹீதுகளை தவிர பாக்கி எல்லாரையும் மண்ணை அரிச்சிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய ரசூல் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தாலா சொல்லி காட்டுறான். அவங்களுடைய நல்லோர்களாக இருந்தால் அவங்களுடைய உயிர்கள்லாம் அல்லியூன்லையும், தியோர்களாக இருந்தால் சிஜீன்லையும் பதியப்படும். அதாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோன்னு சொல்கிறாங்களே. அப்படி இருந்தும் அந்த இறந்து போன மக்கள்கிட்ட போய் எங்களுக்கு பிள்ளைய கொடுங்க, எங்களுடைய கஷ்டங்களை தீருங்க, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது எவ்வளவு பெரிய அறியாமையே காட்டுது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இங்கே பாருங்க, அவர்கள் இறந்து போனவர்களே தவிர உயிருள்ளவர்கள் அல்ல. அவர்கள் எப்போது மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்பதை கூட அவர்கள் அறிய மாட்டார்கள். எத்தனை இன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்றைய காலம் வரைக்கும் எடுத்துக்கங்க, எவ்வளோ பேர் மரணிச்சு மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. எப்போ எழுப்பப்படுவாங்கன்னாச்சும் தெரியுமா? தெரியாதுல்ல. அப்படிப்பட்டவங்கள்ட்டையா நீங்கள் போய் கேட்குறீங்க? என்றைக்குமே அழியாத, தூக்கமே இல்லாத, டயர்டே இல்லாத, மரணமே இல்லாத உங்களுடைய ரப்பு டெய்லி வந்து கடைசி வானத்தில் நின்று ஒவ்வொரு நாளும் அந்த கடைசி இரவில் ஒவ்வொருத்தரையா வந்து கேட்குறானே, என்னுடைய அடியார்களே உங்களுடைய தேவையை கேட்குறதுக்கு இருக்கீங்களா? கேளுங்க, நான் தர்றேன். நீங்கள் அறியாமல் பாவம் செஞ்சிட்டீங்களா? மன்னிப்பு தேடுங்க, மன்னிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வந்து கேட்குறவனை விட்டுட்டு கபூரில் அடங்கியிருக்கவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய மடமை, எவ்வளோ பெரிய அறியாமை. அதுலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளோ அழகாக சொல்லி காட்டுறான் பாருங்களேன். அவங்க இறந்து போனவங்கப்பா, அவங்க உயிரோடு இருக்கிறவங்க இல்லை. அவங்களே அவங்க எப்போ எழுப்பப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுப்பா. அப்படி இருக்க நீங்கள் போய் கேட்கலாமா? இந்த உண்மையிலே இந்த ஒரு வசனம் போதாதா? நம்ம கபூரில் அடங்கியிருக்கவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது, மற்றவங்கள்ட்ட நம்ம கையேந்தக்கூடாது, நம்மளுடைய தேவைகளை நாடக்கூடாதுங்கிறதுக்கு இது போதாதா? அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப தெளிவாக இருக்கு இந்த வசனம். இதுக்கு தஃப்சீர் விளக்கங்கள், இதுக்கு நிறைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, இது அல்லாஹ்வை டைரக்டாக எல்லா மனுஷருக்கும் புரிகிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. இப்படி இருந்தும் ஏன் இப்படி லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் போய் அந்த தர்காவில் கூடி குழுமி கோழியாக அறுத்து, ஆடை அறுத்து, மாடை அறுத்து அதே கெதியாக கிடக்கணும்? யா அல்லாஹ், அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த வசனத்துடைய பொருளை உணரக்கூடிய, படிக்கக்கூடிய, விளங்கக்கூடிய, மாறக்கூடிய மாற்றங்களை நீ தந்தருளியா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்த வசனம் படிங்கம்மா. உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான். ஆயினும் மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் நிராகரிக்கும் உறைவிடமாய் உள்ளன. மேலும் அவர்கள் தற்பெருமையில் உழன்று கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? இந்த வசனம் என்னத்தை சொல்லி காட்டுது? உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். 2 பேர் இல்லை, 3 பேர் இல்லை, 5 பேர் இல்லை, 10 பேர் இல்லை, ஒரே ஒரு இறைவன் தான். ஆனாலும் மறுமையை மறுக்கக்கூடியவர்கள், மறுமையை நம்பாதவங்களுடைய உள்ளங்கள்ல தான் நிராகரிப்பின் உறைவிடமா அது இருக்குது.
அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க தெரியுமா? தற்பெருமையில் உழலக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தற்பெருமை கொண்டவங்கள் தான் இறைவனை மறுக்கக்கூடியவர்களா, மறுமையை நம்பாதவர்களா, இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்களே தவிர மற்ற அனைவரும் ஒரே ஒருவனை ஏற்றுக்கொண்டு அவனிடம் சரணடையக்கூடியவர்களா இருக்கிறாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த வசனத்தை படிங்க. இவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செய்கின்ற அனைத்து செயல்களையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிகிறான். அகந்தை கொள்வோரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பது. உங்கள் இறைவன் எதை இறக்கி அருளியுள்ளான் என்று எவரேனும் அவர்களிடம் கேட்டால் இவை எல்லாம் முற்காலத்தவர்களின் கட்டுக்கதைகள் என்றே அவர்கள் கூறுகிறார். இவ்வாறு அவர்கள் கூறுவதன் விளைவாக மறுமை நாளில் தங்களுடைய பாவங்களை முழுமையாக சுமப்பதுடன் அறியாமையினால் யார் யாரை இவர்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் சுமப்பார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட மோசமான சுமையை இவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் தாலா சொல்றத பாருங்க. இவங்க முதல்ல தற்பெருமையில இருக்கிறதுனால அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்க, மறுமையை நம்பாம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து அல்லாஹ் தாலா சொல்றா, இவங்க மறைமுகமா வெளிப்படையா செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் நிச்சயமா நன்கு அறிக்கக்கூடியவனா இருக்கான். அகந்தை கொள்ளக்கூடியவரை யார் தற்பெருமை கொள்றாங்களோ, யார் அகந்தை கொள்றாங்களோ, என்னை தவிர வேற யாரும் இல்லை, என்னை தவிர யாரும் செய்ய முடியாது, நான் இல்லாட்டி எதுவுமே நடக்காது, நான் தான் எல்லாமே அப்படின்ட்டு சொல்லி நான் அந்த அந்த அகந்தை, அந்த பெருமை, அந்த தற்பெருமை அது எங்க வந்துருச்சோ இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்கிறதில்ல. என்னையும் ஒரு கருவியா அல்லாஹ் பயன்படுத்துறான். என்னையும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹால ஒரு அழகான ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். என் மூலமா அல்லாஹால இந்த வேலையை வாங்க நாடி இருக்கான். நான் இல்லாட்டி இன்னும் எத்தனையோ பேர் இல்லையா? அப்போ அல்லாஹுடைய நாட்டத்துல எவ்வளவு நாளைக்கு அந்த கொடுத்ததையுமே கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல நாண்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம அழகான முறையில பார்க்கலாம். அப்போ அல்லாஹால சொல்றான், இப்படி அகந்தை கொள்வரை அல்லாஹ் ஒரு நாளும் நேசிக்கிறதில்ல. அப்ப நம்ம எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன சொல்லணும்? அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்குது, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அதனால நான் இந்த பணியை செய்யறேன். அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்க எனக்கு என்கிட்ட நிறைய ரிசுக்க கொடுத்துருக்கான், அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லாஹ் தானம் தர்மம் நிறைய அள்ளி கொடுக்குற அளவுக்கு எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்குறான், அதனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொடுக்காட்டி என்ன செஞ்சிருப்போம்? அப்ப நான்கிற அகந்தை எந்த இடத்துலையும் வரக்கூடாது. அப்படி வந்தா அல்லாஹ் அவர்களை நேசிப்பதில்லைங்கிறத இந்த 23வது வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. 24வது வசனம் அல்லாஹாலா சொல்றான் பாருங்க, உங்கள் இறைவன் எதை இறக்கி உள்ளானோ என்று யாராச்சும் அவங்கள்ட்ட கேட்டா இவையெல்லாம் முற்காலத்தோடைய கட்டுக்கதைகள்னு சொல்லி அவங்க சொல்றாங்களே. அல்லாஹ் எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய வசனங்கள், முற்காலத்து கட்டுக்கதை அல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், இவ்வாறு அவர்கள் கூறுவதின் விளைவாக மறுமை நாளுடைய தங்களுடைய பாவங்களை முழுமையா சுமப்பாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான்? அவங்க ஒவ்வொன்றையும் சொல்றாங்க, கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. எதை அல்லாஹ் எதை இறக்குனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது முற்காலத்துடைய கட்டுக்கதைன்னு அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி அவங்க பேசுறதின் விளைவா மறுமை நாள்ல தங்களுடைய பாவங்களை முழுமையா சுமக்கிறதோட அறியாமையினால் இவங்க யார் யாரையெல்லாம் வழி கெடுத்தாங்களோ, தான் செஞ்சது மட்டும் இல்ல, தான் வழிகட்டு போனது மட்டும் இல்ல, இன்னும் இங்க யார் யாரையெல்லாம் வழிகெடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய பாவத்தையும் சேர்த்து சுமப்பாங்க. பாருங்க அல்லாஹாலா எப்படி சொல்றான்னு. அவங்க வழிகட்டு போறதோட மட்டும் இல்லாம யாரையெல்லாம் வழிகெடுத்தாங்களோ அவங்களுடைய பாவங்களையும் சுமப்பாங்க. பாருங்க எப்படிப்பட்ட மோசமான சுமையை இவங்க சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல மக்களை அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அடுத்து படிங்க. இவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களில் பலரும் சத்தியத்தை வீழ்த்துவதற்காக இவ்வாறே சூழ்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களின் சூழ்ச்சி கட்டடத்தை அடியோடு பெயர்த்து விட்டான். மேலிருந்து அதனுடைய முகடு அவர்களின் தலைமீது விழுந்தது. மேலும் அவர்கள் என்றும் எண்ணி பாராத திசையிலிருந்து வேதனை அவர்களை வந்தடைந்தது. பிறகு மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான்.
அல்லாஹாலா இந்த இழிவிலிருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டதை சொல்றான் இந்த இடத்துல? இவங்க சொல்றாங்க, முன்னர் வாழ்ந்த மக்களும் பலர் இதே மாதிரி தான் இந்த மார்க்கத்தை அழிக்கிறதுக்கு, இந்த மார்க்கத்தை வீழ்த்துறதுக்கு சூழ்ச்சிகள் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சியை அடியோடு பெயர்த்துட்டான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா, கண்ணு முன்னாடி பார்க்குறோமா, இப்படியெல்லாம் நடக்குது, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கானே, இதுக்கு ஒன்று கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறோமா? அல்லாஹாலா சொல்கிறான், இதுக்கு முன்னாடி இப்படித்தான் எவ்வளவோ சூழ்ச்சிகள் நடந்துச்சு. இஸ்லாமியர்களை அழிச்சிடணும், முஸ்லீம்களை வாழ விடக்கூடாது, இளைஞர்களையா கொலை பண்ணுனா இந்த மார்க்கம் தலையாது, இந்த மார்க்கம் வளராது, குழந்தைகளையா கொன்றொழிச்சுட்டா இனிமேல் வரக்கூடிய சமுதாயம் வராது. நீங்க அப்படியா நினைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், வளர்ந்த வாலிபர்களை, அறிஞர் பெருமக்களை கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டுறேன். ஏற்கனவே இருக்க மக்களை இஸ்லாத்தை ஏற்க வைக்கிறேன். அல்லாஹாலா சொல்றானா இல்லையா? நடக்குதா இல்லையா? பூமியில ஒவ்வொரு பக்கமும் பார்க்குறோமா இல்லையா? நீங்க அல்லாஹுடைய மார்க்கத்தையா அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பலரும் சத்தியத்தை வீழ்த்துவதற்காக இப்படித்தான் சூழ்ச்சி செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களுடைய சூழ்ச்சி கட்டடத்தை அடியோடு பெயர்த்துட்டான். மேலிருந்து அதனுடைய முகடெல்லாம் அவங்க தலை மேல விழுந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திசையிலிருந்து அவங்கள வேதனை வந்து அடைஞ்சிச்சு. பிறகு மறுமை நாளில் அல்லாஹ் அவங்கள இழிவுபடுத்துவான். நீங்கள் அநியாயமாக செய்கிறீங்க, நீங்கள் இன்னைக்கு மோசடியா பண்ணுறீங்க, எல்லாரும் கூடியிருந்தா கும்மி அடிக்கிறீங்க, இருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு திடீரென்ற ஒரு ஆபத்தை, பேரிடர, பெரும் சூழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து அனுப்புவான். அது மட்டும் இல்லை, மறுமையினால கண்டிப்பாக இழிவுபடுத்துவான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது அல்லாஹுடைய வாக்குறுதி. அதனால அந்த முஸ்லீம்களாகிய, முஃமின்களாகிய, தக்வா உடையவர்களாகிய மக்கள் யாரும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நாம் அவன் மீது நம்பிக்கை வச்சு நாம் நடக்கும்போது, அவனிடமே உதவி தேடும் போது, நம்மளால் முடிஞ்ச ஒவ்வொன்றையும் நம்ம அவனுக்கு அழகிய முறையில் நம்மளால் செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமியர்களை, இந்த முஸ்லீம்களை, அவனை நம்பக்கூடியவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், மறுமையில் மிகப்பெரிய உயர்வையும் கொடுப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்பான், இப்பொழுது எனக்கு இணையாக்கப்பட்டவர்கள் எங்க? அவருக்குத்தானே நீங்க சத்திய சீலர்களோட மோதிக்கிட்டு இருந்தீங்க. அறிவு வழங்கப்பட்டவர்கள் கூறுவாங்க, இன்று இழிவும் துர்ப்பாக்கமும் நிராகரிப்பாளர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது வரம்பு மீறும் போக்கை விட்டுவிட்டு சரணடைந்து, நாங்கள் எந்த குற்றமும் செய்து கொண்டிருக்கவில்லையே என்று கூறுவார்கள். அதற்கு வானவர்கள் பதில் கூறுவார்கள், செய்தி கொண்டிருக்கவில்லையா? அல்லாஹ் உங்களுடைய இழிச் செயல்களை நன்கு அறிந்திருக்கின்றான். இப்பொழுது நரக வாயில்களிலே நுழையுங்கள், அங்கே நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடக்க வேண்டும். உண்மையில் ஆணவம் கொண்டவர்களின் தங்கும் இடம் மிகவும் மோசமானதாகும். மற்றொரு புறம் இரையச்சமுடையோரை நோக்கி வினவப்படும், உங்கள் இறைவன் இறக்கி அருளியது என்ன? அதற்கு அவர்கள் மிக சிறந்ததை இறக்கி அருளினான் என்று மறுமொழி கூறுவார்கள். இவ்வாறு நற்செயல் புரிந்தவர்களுக்கு இவ்வுலகிலும் நன்மை இருக்கிறது, மறு உலகமோ திண்ணமாக அவர்களுக்கு மிக சிறப்புடையதாகவே இருக்கும். மேலும் இரையச்சமுடையவர்களின் இல்லம் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன விஷயத்த சொல்லி காட்டுறான்? அல்லாஹு அக்பர். மேலும் அவங்க கிட்ட அல்லாஹ் கேட்பான், இப்பொழுது எனக்கு இணையாக்கப்பட்டவர்கள்லாம் எங்க? யார் யாரையெல்லாம் இணை வச்சிங்கல்ல, கொண்டு வந்து இது எங்கள் குலதெய்வம்னு சொன்னீங்கல்ல, எங்கள் குடும்பம் வழிகாட்டுச்சுன்னு சொன்னீங்கல்ல, எங்களுடைய முன்னோர்கள்லாம் இதைத்தான் வழிகாட்டினாங்க, நாங்கள் அதை விட்டுட்டு எங்கே போனீங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்கம்மா அதெல்லாம் கொண்டு வாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர்களுக்குத்தானே நீங்க தானே சத்திய சீலர்களோட மோதிக்கிட்டு இருந்தீங்க. அறிவு வழங்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, இன்று இழிவும் துர்ப்பாக்கியமும் நிராகரிப்பாளர்களுக்கு. யாருக்கு? யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ, அவனுக்கு இணை கற்பித்தார்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன்னைக்கு இழிவும் துர்ப்பாக்கியமும் யாரெல்லாம் நிராகரித்து வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு எதுவுமே வந்து காமிக்காது, எதுவுமே வந்து உதவி செய்யாது, எதுவுமே அவங்களுக்கு காப்பாற்றாது இறை வேதனையிலிருந்து.
இறைவனுடைய தண்டனையிலிருந்து அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தமக்குத்தாமே அநீதி இழைத்து கொண்டிருந்த நிலையில் அவங்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது, அதாவது சக்கராத்தின் போது வரம்பு மீறிய போக்கை விட்டு விட்டு சரணடைஞ்சிருவாங்க. நாங்கள் எந்த குற்றமும் செஞ்சுக்கிட்டு இருக்கவில்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்போ? சக்கராத்திலேயே இவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ நாங்கள் சரணடைஞ்சிட்டோம், நாங்கள் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வானவர்கள் பதில் சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே செய்யலையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் உங்களுடைய இழி செயல்களை ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கான். நீ இங்கேயே உங்களுடைய பொய், உங்களுடைய புரட்டு, உங்களுடைய மாத்து, உங்களுடைய பேச்சு எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உங்களுடைய அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களையும் எங்களையும் படைத்த அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கான். இப்போ நீங்கள் செஞ்சீங்கல்ல அந்த செயலுக்கு நரக வாயில்களில் நுழையுங்க, நீங்கள் என்றென்றும் அதிலேயே வீழ்ந்து கிடங்க. ஏண்டா உண்மையிலே நீங்கள் ஆணவம் கொண்ட மக்களாக இருந்தீங்க. அந்த ஆணவம் கொண்ட மக்களுக்கு, திமிர் பிடிச்ச மக்களுக்கு, நீங்கள் தற்பெருமையில இருந்த மக்களுக்கு உங்களுக்கு போய் தங்கக்கூடிய இடம் எது? இந்த நரகம்தான். அது தங்கக்கூடிய இடத்துல ரொம்ப மோசமானது அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு அழகா இறை நிராகரிப்பாளர்களுக்கு, கபர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு, மண்ணறையில் அடக்கி இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் கேட்கக்கூடியவர்களுக்கு, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு, மறுமையை நம்பாதவர்களுக்கு அல்லாஹு தாலா தெளிவாக அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய நிலைமை ரூஹு வாங்க போகையில் சக்கராத்தில் எப்படி இருக்கும், மறுமையில் அவங்க எப்படிப்பட்ட கதியை அடைவாங்கங்கிறத ரொம்ப தெளிவாக சூரா நஹல் ரொம்ப அழகாக சொல்லி காமிச்சு முடிச்சுட்டு அதே நேரத்தில் பாருங்களேன் 30வது வசனத்தில் மற்றொரு புறம் இறை அச்சம் உடையோருக்கு, இறைவனை நம்பக்கூடியவருக்கு, தவக்கல் உடையவர்களுக்கு, ஒரே ஒரு இறைவனை வணங்கியவர்களுக்கு, அந்த ஓரிரை கொள்கையில் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவங்கள நோக்கி சொல்லப்படும், உங்கள் இறைவன் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தான் அப்படின்ட்டு கேட்கப்படும். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு எங்களுடைய ரப்பு மிகச்சிறந்ததை கொடுத்தான்னு பதில் சொல்லுவாங்க. எவ்வளவு அழகான கேள்வி, எவ்வளவு அழகான மறுமொழி பாருங்க. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இவ்வாறு செயல்கள் புரிந்தவர்களுக்கு உலகத்திலையும் நன்மை இருக்குது. எப்படி? இறைவனை அஞ்சி அவனை மட்டுமே வணங்கி அவன் மீது தவக்கல் வச்சு அவனிடம் சரணடைந்து வாழ்ந்த அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் கேட்கும்போது, உங்களுக்கு அல்லாஹ் என்னத்தை கொடுத்தான்? எங்களுக்கு சிறந்ததை கொடுத்தான்ற பதில் வரும். அவங்க சிறந்த நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த உலகத்துல நன்மை இருக்குது. கஷ்டம் மாதிரி இருக்கே, கஷ்டப்படுற மாதிரி இருக்கே, இல்லை அது சோதனை. அதில் நாம் வழி தவறாமல் இருக்கோமா அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம அதை நினைக்கவே வேணாம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த உலகத்துலேயும் நன்மை இருக்குது, மறு உலகமோ நிச்சயமாக உறுதியாக திட்டமாக அவங்களுக்கு மிக சிறந்ததாகவே இருக்கும். மேலும் இறையச்சம் உடையவர்களுடைய இல்லம் மிக சிறப்புடையதாக இருக்கும். அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களின் அந்த இல்லத்தில் தங்கக்கூடிய சிறப்புடைய இல்லத்தை தங்கக்கூடிய நன்மக்களாக யா அல்லாஹ் நற்செயல்கள் செய்து உன்னுடைய அன்பையும் அருளையும் ரஹ்மத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.